சிவன் தான் தந்தார். எப்படி கொடுத்தாரு? அள்ளி கொடுத்தாரா, சொல்லி கொடுத்தாரா? தந்தேனார் நான் வந்துட்டேன். பகவானை பத்தி உனக்கு தெரியாது. ஆண்டவன் யார் வரத்தை கேட்டாலும் தந்தேன் தந்தேன் பாரு. அவங்க ஒரு பிரேஷனும் இருக்காரு. மகனே வந்தவருக்கா, நீ கேட்டதும் அக்னி வரும். பகவான் என்ன சொன்னாரு? பாலுக்காரன் வேலுக்காரன் மாப்பிள்ளையா இருந்துக்கோ, கைலாசத்தை வச்சுக்கோ, கடவுளா இருந்துக்கோன்னு சொன்னாரு. அப்பேற்பட்ட பகவான் உனக்கு அக்னி வரம் கொடுத்துருப்பாருன்னு நம்புறியா? அரக்கா, என் புத்திக்கு தெரிஞ்சது சொல்லிட்டேன். நம்புறதும் கேட்டதும் கேட்காததும் உனக்கு சௌகரியம். அரக்கை யோசிச்சான். குப்பையில தீய பத்து அதனால பிடிச்சு சொல்லிட்டு அவரோட நம்ம போறோம்னு போயிட்டாரு. அரகை என்ன எழுதுறான்? நாரத மகாமணிவர் சொன்னது உண்மைதானே? நான் கேட்டது அக்னி வரம் தானே. ஆனா பகவான் வாழுதாரே வேலுதாரே மாப்பிள்ளையா இருந்தப்ப கைலாசத்தையே வச்சுக்கணும்னு சொன்னாரு. அப்போ ஒருவேளை பகவான் நம்மளை ஏமாத்திருப்பாரோ? இந்த வரத்தை பரிசோதிக்கணுமான என்ன செய்யலாம்? நமக்கு கூடிய ஆண்டவன் தானே ஈட்டிய மரத்தில் கூர்மை பார்த்ததை போல் வளர்ந்த கிடம் மாறுவதை பாஞ்சதை போல் வளர்ந்த கிடம் மாறுவதை பாஞ்சா என்ன செய்யணும்? வெட்டிடணும். உண்மைதானே? வளர்ப்போம். நல்லா அதுக்கு ஊட்டத்தை கொடுத்து உடம்பெல்லாம் கொழுப்பு சிக்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளை முட்டதுக்கு நினைக்கும். அடுத்த வருஷம் வெட்டுவோம்னு வச்சுக்க கூடாது. அதை அந்த வருஷமே வெட்டிடணும். அப்ப அதுக்குதான் வளர்ந்த கிடம் மாறுவதை பாஞ்சது மாதிரி அந்த அசுரனாக பெற்ற வல்லவருக்கு எண்ணம் எல்லாம் கடவுளை எரித்தமானா கைலாசம் எனக்கு சொந்தம். வானவன் தானே இருந்தவனுக்கு சொந்தம். பகவானை எரித்தா பார்வதியே அவனுக்கு சொந்தமாயிடுவான். கடவுளை எரித்தால் கைலாசமே எனக்கு சொந்தமாகுங்க. பகவானா நானே இருப்பேன். பார்வதி வருவாள், பக்கத்தில் இருப்பாள், பத்தா என்ற அழைப்பாள். மூத்த மகன் கணபதியும் அப்பா என்று வருவானே. அவனை வாழா மகனே என்று அள்ளினார் அரவணைத்து ஆவலோடு முத்தமிட்டு என் அருகிலே வைத்திடான். இளைய மக வேதவனும் அழைப்பும் கூட வருமானே. அந்த ஆறு முக வேதவனை அள்ளிய மனைத்து ஆவலோடு முத்தமிட்டு
பாம்பு சட்டையை கலட்டி பிடிச்சான். இந்த அண்டத்தெல்லாம் அடக்கி ஒடுக்கி சட்டைக்குள்ள போய் ஐயா உருவத்தை நுழைஞ்சிட்டார். அந்த மாதிரி ஒரு சாரத்துக்குள்ள உருவத்தை மூணும் ஒடுக்கி உருண்டோம். சட்டங்களை ஒழுங்குதான் சட்டம் சாரத்துக்குள்ள நானும் என்னோட குறைகள் மாதிரி உருவது சாரத்து நாயகி நாயகி நாயகி. அப்ப ஆண்டவன் இருக்கவன் சொன்னா ஆதி பராசக்தி நமக்கு தான் சொன்னோம். எண்ணங்களை எல்லாம் எண்ணினான். ஆமா சிவபெருமான் ஞானத்தால் அறிந்து பார்த்தார். வரத்தை வாங்கினா நாரதனை இவனை சேர்ந்து பேசலாம். நாரதன் ரொம்ப கோல்கால் மனுஷன், என்னமெல்லாம் மூட்டி விட்டாலும் தெரியல. அதனால அரக்கை எண்ணம் நம்மளை எரிக்கை பண்ணிட்டான். நம்ம எங்கிருந்து இவன் அழியும் காலம் வரைக்கும் நம்ம எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சிடணும். அப்போ ஒத்தையில ஓடினா ஓடியாந்து பிடிச்சாலும் பிடிச்சிருவான். கையிலே உள்ள தேவாதி தேவ முனிவர்களை எல்லாம் தன்னோடு அழைத்துக் கொண்டு அந்த ஆண்டவனோடு யாரெல்லாம் ஓடுகின்றார்கள். வாழவேறும் ஓடினார் மறையவே அதற்கானவேறும் ஓடினார் தவமுனிவரும் ஓடினார். அதன் இந்தி வேறும் ஓடினார் சந்தி வேறும் ஓடினார். சூரியரும் ஓடினார் சொர்க்கேசரும் ஓடினார். அவரவர்கள் வாகனங்கள் அவரவர்கள் ஓடினார். கணக்கை போட்டு சித்திரபுத்திரன் ஓடினார். உடையை போட்டு விட்ட குண்டோதரன் ஓடினார். வீணையை போட்டு விட்ட நாரதன் ஓடினார். 33 தேவர்களும் ஓடினார். 47 ரிஷிமார்களும் ஓடினார். அகஸ்தியர் ஓடினார். முதலீசர் ஓடினார். அழகி கரை கோட்டை மாமூலி ஓடினார். அந்த பச்சைமயில் சுப்பிரமணியன் ஓடினார். சுப்பிரமணியன் ஓடினார். வெளிச்சாலை வாகனத்தில் பிள்ளையார் ஓடினார். ஆண்டவனே பகவானே அப்பா அதை சொல்லுங்க ஈஸ்வரனே இறையோனே இது அப்பா இதை சொல்ல நேரமில்லை. எல்லோரும் ஓடி விளைந்தார்கள். பெருமானுக்கு ஓட முடியல. சாப்பாடும் கூடி போச்சு. அப்படி ஆதிமுதல் கணவரை ஓட முடியாமல் ஆண்டவனை வழிமறித்தார். அவையப்பா பகவானே பரம்பொருளே
வரத்தை கொடுத்து விட்டு எல்லோரும் ஓடிவிட்டீர்கள். என்னால ஓட முடியலையாப்பா. என்னப்பா பகவானே, பகவானே, அப்பா பகவானே, என்னுடைய வார்த்தைகளோ வார்த்தைகளோ நடக்க முடியலை பெருசாரி வாகனந்தான் ஓடி வாயத்தான் குலப்பா எட்டி மகனே ஆதிமூலம் பெருச்சாடி வாகனம் லேசான வாகனம் அல்ல. பூமியை நோக்கி மூச்சு விட்டையானா பூமி 2 கபாலமாக வெடிக்கும். நீ போய் உன் சந்தியிலே அமர்ந்திருக்க வேண்டும். உனக்கு துணையாக நானே ஒரு அரசாகவும் உங்க அம்மா பார்வதி ஒரு வேப்பாக ஒரு தாய்மாமன் கோபால கண்ணன் ஒரு ஆலமரமாக ஒரு பக்கத்திலே துணையாக அமர்ந்திருப்போம். மகனே என்ற ஆதிமலை பெருமாளை பூலோகத்திற்கு அனுப்பினார். சிவபெருமான் மறுபடியும் ஓட ஆரம்பித்தார். 8 நாள்